ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் டிஎஸ்கே மேங்கோ தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ மேங்கோ வர பார்க்க போகிறோம். தினமும் ஒரே மாங்கா போகிறதுனால ஒரு மாதிரி போர்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, நியூ மாங்கா ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாங்கா எடுத்திருக்கேன். இது ஒரு அப்பாக்லிப்ஸ் மாங்கோ. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி மாங்கா பொண்ணுக்கிறே வேறு மாங்கா அவனுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா நானும் தேடி பார்த்தேன். ஏன்னா எந்த மேங்கோவும் அவ்வளோ நல்லா இல்லை. சரி, ஓகே, இந்த அப்பாக்லிப்ஸ் மாங்கோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மேங்கோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தென் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போனோமா. கரை ஓப்பனிங்கில் இவனும் ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் தான் நம்மளுக்கு கரையோட ஹீரோ. இவனுக்கு எப்படி இங்கே வந்தோன்னு தெரிஞ்சிருக்காரு. திடீர்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த போர்ட்டல் இவனை அப்சர்வ் பண்ணி இங்கே வந்து போட்டிருக்கோம். இவனும் சுற்றி முட்டி பார்க்குறேன். இந்த உலகமே ஃபுல்லாக எஞ்சி போன மாதிரி இருக்குது. ஏதோ வாரம் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இவன் கீழே பார்க்குறான். கீழே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏதோ ஷேடோ மாதிரி இருக்குது. இது என்னவா இருக்குன்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டுக்கிட்டான். அந்த டைமில் இவங்க பின்னாடி மிகப்பெரிய ஆர்க் மாஸ்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அவர் பாட்டு இவன் ஷாக் ஆகிருப்பான். எப்படி இந்த உலகத்தில் ஆர்க் மாஸ்டர் இருக்குன்னு சொல்லி இவனும் ஷாக்காக பார்த்துருக்கிறான். அந்த டைமில் இதனை எப்போ ஆரம்பிச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஹீரோ இந்த நாட்டில் மிகப்பெரிய வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணியிருப்பான். இவனுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்காரு. இவன் வேலை பார்த்துருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோபோட்ஸாக இருக்கும். இந்த ரோபோட்ஸாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஒர்க் பண்ணின்னு இருக்கும். ஹீரோ அந்த ரோபோட் அனலைசிஸ் பண்ணின்னு இருப்பான். இவனுக்கு இந்த வேலை சுத்தமாக பிடிச்சிருக்காரு. ஏன்டா இங்கே வேலை செய்யணும் தான் நினைச்சுன்னு இருப்பான். என்ன வேர் ஹவுஸில் மனுஷங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வேலை செய்வாங்க. அடிக்கு போச்சு 5லேருந்து 10 பேர் வேலை செய்வாங்க. மீதி எல்லாமே ரோபோட்ஸில் இங்கே வேலை செஞ்சுன்னு இருக்கும். இதனாலே இவனுக்கு இங்கே வேலை செய்யறதுக்கு பிடிச்சிருக்காரு. இது எனக்கு ஏற்ற வேலை இல்லைன்னு எப்பவுமே ஹீரோ மனசில் தோணினே இருக்கும். இங்கே வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு ஆர்மியராக இருந்திருப்பான். இந்த அதர் கண்ட்ரீஸ்னா குறிப்பிட்ட வயசு உடனே கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஆர்மியில் போய் சர்வீஸ் பண்ணியாங்கன்னு ஒரு ரூல் இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும். இவனும் அங்கே போய் அவனோட பெஸ்ட்டு கூட அங்கே சர்வீஸ் பண்ணியிருப்பான். இவனோட சர்வீஸ் டைம் அங்கே முடிஞ்சிருக்கு. இனிமேல் ஃபேமிலி கூட நான் என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷமாக இருந்திருப்பான். அந்த டைமில் இவனோட ஃபேமிலியிலேருந்து ஒரு கால் வந்திருக்கும். நாங்கள் எல்லாரும் வேறு ஸ்டேட்டில் போய் செட்டில் ஆகிட்டோம்பா. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் தங்கினு வந்து இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா 6 மாதம் ரெண்ட் நான் கொடுத்துருக்கேன். நீ ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டோன்னே அங்கே போய் ஸ்டே பண்ணப்பான்னு அவங்க பேரண்ட்ஸு சொல்கிறாங்க. இவங்க வேறு ஸ்டேட்டில் போய் செட்டில் ஆகிட்டோன்னா இவனுக்கு காலே பண்ணியிருப்பாங்க. இதில் இவனும் சோகமாக இருப்பான். நம்ம ஃபேமிலி நம்மளுக்கே தெரியாமல் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனும் சோகமாக இருப்பான். இவனும் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்பான். ஆனால் என்ன ஒரு வேலை தேடி ஆகணும் இல்லையா, அதனால தினமே ஒரு கம்பெனி ஏறி இறங்கும். எந்த கம்பெனிலையும் இவனுக்கு வேலை கிடைச்சிருக்காது. பிடிக் கம்பெனி தான் வேலை கிடைக்கல. சரி, ஷாப்லேயாச்சும் வேலை கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் போய் இவன் வேலை கேட்டிருப்பான். ஆனால் அங்கேயும் இவனுக்கு கிடைச்சிருக்காது. இதில் இவனும் சோகமாயிட்டு இருப்பான். நம்மளுக்கு ஒரு காஃபி ஷாப்பில் கூட வேலை கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருந்துடும். அந்த டைமில் தான் இவனோட சிஸ்டர் கூட சேட் பண்ணின்னு இருப்பான். இந்த மாதிரி எனக்கு எந்த வேலை கிடைக்கல, கம்பெனியில் வேலை கிடைக்கல, ஷாப்லேயே வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருப்பான். அதுக்கு இவன் சிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வேறு ஹவுஸில் வேலை இருக்குது, நீ செய்கிறான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இவனும் ஓகேன்னு சொல்லியிருப்பான். அந்த மாதிரி தான் இவனுக்கு இந்த வேலையை கிடைச்சிருக்கும். ஆனால் இவனுக்கு இந்த வேலை சுத்தமாக பிடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுன்னு இருப்பான். இவன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுல கிம் ஜியோன்னு சொல்லி ஹீரோ பேர் எவனோ கூப்பிடுறான். ஆமாம் கேஸ், நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா கிம் ஜியாம். நம்ம ஷார்ட்டாக கிம்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். யாரும் என்னோட பேர் சொல்லி கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு அவனே திரும்பி பார்க்கனா பார்த்தா இந்த வேற ஒரு மேனேஜர் தான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா ஷின். ஹே கிம், இன்னைக்கு ஸ்டோரேஜ் ரூம் செக் பண்ணுறவன் எனக்கு வேலைக்கே வரல, அதனால நேராக போய் செக் பண்ணணும்னு சொல்லிடுறான். ஓகே மேனேஜர்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு போய் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே இன்னொன்று வேலை கொடுத்துட்றாங்களே, இதனால எனக்கு இந்த வேலையை பிடிக்கலன்னு ஹீரோ புலம்பின்னு போயினுக்கிறான். இவனும் ஸ்டோரேஜ் ரூமில் அந்த பாசனை கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறான். சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். நான் வர ஒன்றைக்கி இல்லாமல் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, சீக்கிரம் போய் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லி வேலை பார்த்துனுக்கிறான். அந்த டைம்ல ஏதோ ஒரு பார்சல் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணி வச்சுனுக்கிறான். அந்த டைம்ல ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு இவனே திரும்பி பார்க்குறான். பார்த்தா வந்து டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு என்னடா டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். உடனே மேனேஜர் கால் பண்ணுறான். பார்த்தா காலே போல, அவனு இன்னொன்று வாட்டி ட்ரை பண்ணுறான். அப்பயே கால் போல. என்னடான்னு பார்த்தா சிக்னல் ஃபுல்லாக டவுனாக இருக்கு. சரின்னு சொல்லி வாய்ஸ் கால் அமுச்சு விட்டுறான். இந்த மாதிரி நான் உள்ள மாட்டினுக்கிறேன், டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு வாய்ஸ் கால் அமுச்சு விட்டுறான். டோர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட சிஸ்டர் இருக்காங்களா, அவங்களுக்கு சேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் வேர் ஹவுஸ்ல மாட்டினுக்கிறேன், மேனேஜர் கிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். அந்த சிஸ்டரும் டக்குன்னு கால் பண்ணுறாங்க. அவுட்டர் கால்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, இன்னொரு கால் தான் ஒர்க் ஆக மாட்டேது. அது ஹீரோக்கு புரியுது. அவன் சிஸ்டர் எப்போ மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இவனும் சொல்லினுக்கிறான். அந்த டைம்ல டக்குன்னு சிக்னல் கட் ஆயிடுது. என்னடா சிக்னல் கட் ஆயிடுது, என்ன கிளம்புண்டான்னு சொல்லிட்டு இவனும் பார்த்துனுக்கிறான். அந்த டைம்ல திடீர்னு ஹீரோ இருக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது. எட்கிக்கு வந்த மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த எமர்ஜென்சி அலாரம் இருக்குல்ல, திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. இது பாட்டு ஹீரோ ஷாக் ஆகுது. என்னடா அலாரம் அடிக்குது, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்கா பார்த்துனுக்கிறான். திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. எல்லாரும் உடனே எவாக்குவேட் ஆகுங்க, இங்க ஒரு முக்கியமான பிரச்சனை வந்திருக்கு, எல்லாரும் எவாக்குவேட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வாய்ஸ் சொல்லினே இருக்கு. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, இங்க என்னடா நடக்குன்னு சொல்லி அவனே பார்த்துனுக்கிறான். இது எழுப்புக்கு யாருன்னா கூப்பிடான்னு சொல்லிட்டு அந்த டோர் லாக் ஆயிருக்கலாம், அந்த டோரை போட்டு குத்தி நிற்கிறான். யாரும் ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க, இந்த டோர் தரங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனும் கட்டி நிற்கிறான். எப்படி பண்ண வேலைக்கு கேட்காரு. 911 கால் பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணுறான். அப்புறம் அவனு பார்க்குறான் சுத்தமாக சிக்னல் இல்லைன்னு. இன்னத்துக்கு சிக்னல் இல்லாமல் எப்படிடா போச்சுன்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். அதே டைமில் அவனுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. அந்த சவுண்டை நல்லா ஒத்து கேட்குறான். அப்புறம் அவன் ஒரு முன்னாடி ஸ்டீல் டோர் இருக்கு இல்லையா, அந்த இரும்பு டோரை யாரும் வெளியிட்டு குட்டி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிறான். பொறுமையாக அந்த ஹேண்டிலேருந்து அவன் கை எடுக்கிறான். கையில் கிடுகிடுன்னு நடுங்கி நிற்குது. இது எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனே ஷாக்காக பார்த்துனுக்கிறான்.
வெளியேந்து யாரை இந்த இரும்பு கருவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அவனே ஷாக் ஆகுறான். அப்புறம் வெளியேந்து ஒரு விதமான சவுண்டு கேட்க பாருங்க. அது கேட்க கேட்க இவருக்கு பயம் தாங்க முடியல. ஏன்னா அந்த சவுண்டு இவன் கேட்குற பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷ சவுண்டு மாதிரி இல்லை. அதே நேரத்தில் இந்த இரும்பு கருவை கையால் குத்தி உடைக்கிறாங்கன்னா அவன் கண்டிப்பாக மனுஷனாக இருக்க முடியாது, வேறு எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு இவனும் பயந்துங்க பார்த்துனுக்கிறான். அப்படியே கட் பண்ணி 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ அங்கே இருக்கிற கேன் ஃபுட் தான் வச்சு வெறும் 3 நாளைக்கு வச்சு ஓட்டினுக்கிறான். என்கிட்ட இப்போதைக்கு ஒரே ஒரு கேன் ஃபுட் தான் இருக்குது, அதுவே இப்போ காலிடும், அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுனுக்கிறான். இந்த வேர் ஹவுஸில் அவ்வளோ சப்ளைஸ் இல்லை, சப்ளைஸ் வேணும்னா வெளியே போய் ஆகணும், வெளியே வேணாலும் போக முடியாது, உள்ளே இருந்தாகணும். வெளியே கொஞ்சம் தான் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குனால அந்த 3 நாளில் வச்சு எப்படி ஓட்டிட்டு இருக்கான். இதுக்கு மேலே இவங்க சரி வாங்கணும்னா கண்டிப்பாக ஃபுட்டு வேணும். ஆனால் இவங்கிட்ட சுத்தமாக ஃபுட் இல்லை, அருவம் எல்லாம் காலி ஆகிட்டு இருக்கேன். இப்பயாச்சும் என்ன சிக்னல் கிடைக்கிறான்னு சொல்லிட்டு அவனும் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா சிக்னல் கிடைக்குதான்னு. சிக்னல் எதுவும் கரிச்சிருக்காரு, என்கிட்ட இருக்க கரிச்சு கேட் ஃபுட்டை நான் காலி பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பசிக்க இருக்குது, நான் எப்படி தான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுனுக்கிறேன். அந்த டைமில் இவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் விண்டோ ஓப்பன் ஆகுது. நீங்கள் அவிக்கன் ஆகிருக்கீங்களா அந்த சிஸ்டமில் போட்டிருக்கு. அது பாட்டு ஹீரோ ஷாக் ஆகிறேன், என்னடா சிஸ்டம் அவிக்கன் ஆகிட்டானே என்னடா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுனுக்கிறான். உங்களுக்கும் ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் அதில் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு அந்த சிஸ்டம்லேயே போட்டிருக்கு. அது பாட்டு ஹீரோ ஷாக் ஆகிறேன், எனக்கு தனி ஒரு ஸ்பேஸ் என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவனு பார்த்துனுக்கிறான். அப்போ ஒரு வழியாக மாதிரி நந்துருச்சா கரிச்சார் நந்துருச்சான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சிரிச்சுனுக்கிறான். நான் தனியாக இருக்கிறதுனால எனக்கு மென்டல் ப்ரெஷர் ஆகி எனக்கு இல்யூஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஹீரோ யோசிச்சுனுக்கிறான். மறுபடியும் சிஸ்டமும் ஷோ ஆகுது. உங்களுக்கு தனியாக நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வெளியே போய் ரெஸ்டோர் பண்ணி ஆகணும்னு போட்டிருக்கேன். இவனும் ஒன்றும் புரியாமல் அதை பார்த்துனுக்கிறான். அந்த டைமில் டக்குன்னு அவன் கீழே வேற மாதிரி இருக்கான். எப்படி நான் கீழே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். அந்த டைமில் இன்னும் வேறு எங்கேயோ போய் வீழ்ந்திருப்பான், எங்கே நாம வீழ்ந்திருக்கோம்னு சொல்லி அவனும் ஷாக்காக ஏந்து பார்த்துனுக்கிறான். அப்புறம் அவனுக்கு புரியுது நாங்கள் வேறு ஹவுஸை விட்டு வெளியே வந்திருக்கோம், ஆனால் பூமி ஏற மாதிரி இருக்கு, எல்லாம் வெளியே அழிஞ்சு போன மாதிரி இருக்கு, சிட்டி அழிஞ்சு போன மாதிரி இருக்கு, வானத்தை ஃபுல்லாக ஆரஞ்சு ரெட்டிஷாக இருக்கு, இது என்ன பாம்பு வெடிச்சாரே இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கும், ஏன்னா வார் என்ன நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் ஷின்னு இருக்காரு, அவரு செத்து போன நிலமையில தான் இருந்திருப்பாரு, இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். திடீர்னு சிஸ்டமும் ஷோ ஆகுது, ஸ்டோரேஜ் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு அருவு போட்டிருக்கு. இது பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிறான், வாமிட்டே இருக்கிறான். இங்கே என்ன நடக்குது, உலகமே அழிஞ்சு போன மாதிரி இருக்கு, இங்கே எல்லாரும் செத்து கிடக்குறாங்க, இங்கே என்ன நடந்திருக்கு, என்ன வார் என்ன நடக்குறான்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். அது மட்டும் இல்லை திடீர்னு எனக்கு சிஸ்டம் மாதிரி பாப்பா இருக்கு, இது என்ன உண்மையா இல்லையா இல்லை கடவுள இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். அந்த டைமில் திடீர்னு அவனுக்கு எட்ட சவுண்டு கேட்குது, எதையோ பார்த்து ஷாக் ஆகிறான். என்னன்னா அவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உருவம் மாதிரி ஷேடோ இருக்கு, அவன் பின்னாடி எதுவும் மிகப்பெரிய மாஸ்டர் இருக்கிற மாதிரி இருக்காரு, அவனால சென்ஸ் பண்ண முடியுது. அப்புறம் அவன் பின்னாடி காமிக்கிறாங்க மிகப்பெரிய ஆர்க் மாஸ்டர் மாதிரி இருக்காரு, அவனால சென்ஸ் பண்ண முடியுது நம்ம பின்னாடி ஏதோ மாஸ்டர் மாதிரி இருக்கு. இவனும் அவன் ஒரு பயத்தை கட்டுப்பட்டி வச்சுனுக்கிறான். அந்த மாஸ்டர் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க ஒரு ஜோட்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடி போகிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை பின்னாடி எதுவும் ஹியூமன்னா இல்லை ஒரு மான்ஸ்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் பயந்து ஓடுறான். பின்னாடி அந்த ஆர்க் மாஸ்டரும் விரும்மாட்டேன்டா உன்னை ஏதோ வரேன்டான்னு சொல்லி அந்த ஆர்க் மாஸ்டர் ஓட ஆரம்பிக்கிறேன். ஐயா சாமி என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இவனும் பரிதச்சு ஓடினுக்கிறான். இந்த மாஸ்டர் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு, நான் என்ன கேம்ல இந்த அனிமில தான் இந்த மாதிரி மாஸ்டர் தான் பார்த்துருக்கேன், எப்படி ரியல் லைஃப் வந்துடுன்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காகி ஓடினுக்கிறான். சரி அந்த மாஸ்டரை நம்மளை ஃபாலோ பண்ணி வந்தான்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறான். அந்த மாஸ்டர் தானா இவனை பிடிக்கிறதுக்கு வெறித்தனமாக ஓடி வருது. இது பார்த்து அவன் பயந்துடுறான். சிஸ்டமும் ஷோ ஆகுது, ஸ்டோரேஜ் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட், உங்களுக்கும் தனி ஸ்பேஸ் இருக்கு, நீங்கள் அங்கே போகிறதுக்கு விரும்புங்களான்னு அந்த சிஸ்டமும் கேட்குது. உங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டோரேஜ் ஓப்பன் சொல்லி நீ எஸ்ன்னு கொடுத்துட்றான். அந்த மாஸ்டர் இவனை தொட்டின்னு வருது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் போட்டுக்காக போட்டோலாம் ஓப்பன் ஆயிருக்கேன். இந்த மாஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு கை தூக்கி ஓங்கி ஹீரோ அடிக்கிறதுக்காக ஹீரோ முடிவு பண்ணிடுறேன் நம்ம இங்கே அந்த சாவு போகிறோன்னு. இவனும் அந்த போர்ட்டலுக்கிட்ட வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளேயே போயிடுவான். ஹீரோ சாவு போகிறோன்னு அவன் முடிவே பண்ணிடுறான். அந்த நேரத்தில் டக்குன்னு ஹீரோ அந்த போர்ட்டலுக்குள்ளே வந்துடுறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அந்த மாஸ்டர் கிட்ட நான் சாவறனாலே இல்லைன்னா எப்படி எனக்கு எதுவுமே ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். அப்புறம் அவன் திரும்பி பார்க்குறான். அந்த போர்ட்டலுக்குள்ளே ஹீரோ வந்துடுறான். அந்த ஆர்க் மாஸ்டர்னால அந்த போர்ட்டல் தாண்டி உள்ளே வர முடியல. இவே இதை நினச்சி சந்தோஷப்பட்டுனுக்கிறான். அந்த டைமில் திடீர்னு கிம்னு சொல்லி யாரும் ஹீரோ பேர் சொல்லியிருப்பாங்க. இவனும் யாரும் நம்ம பேர் சொல்லுதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்துருப்போம். பார்த்தா ஒரு ட்ரோன் சொல்லியிருக்கோம். இது பாட்டு இவனும் ஷாக்காக இருப்பான். இந்த உலகம் ஃபுல்லாக இன்ஜிட்டு இருக்கு, இருந்தாலும் இந்த ட்ரோனுக்கு எப்படி எழுத்துட்டு கிடைக்குது, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஷாக்காக இருப்பான். இவனும் பின்னாடி திரும்பி பார்த்துருப்பான். பார்த்து ஷாக்காக இருப்பான். இது எப்படி வாய்ப்பு இருக்குது, நான் என்ன கனவுல என்ன இருக்கானா இல்லைன்னா இது எப்படி நான் இருக்குன்னு சொல்லி இவனும் ஷாக்காக இருப்பான். என்னன்னா இவன் இதுக்கு முன்னாடி கொரியாலே மிகப்பெரிய வேர் ஹவுஸில் வேலை செஞ்சுருப்போம் இல்லையா, அந்த வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குது. நீங்கள் இப்போ உங்களோட இந்தியன் ஸ்பேஸுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த சிஸ்டமும் சொல்ல இவனும் ஷாக் ஆகிருப்பான். ஆனால் சிஸ்டமும் ஷோ அகெயின் நீங்கள் இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணனால உங்களுக்கு ரிவார்டோட ஒரு மானா ஸ்டோன் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இருப்பாட்டு ஹீரோ ஷாக் ஆகிருப்பான். அப்போ மானா ஸ்டோன்னா இது மாதிரி தான் இருக்குமா, அனிமே மங்கால் தான் பார்த்துருக்கேன், இது நிஜத்தில் நடக்குதுன்னு சொல்லி ஷாக் ஆகிருப்பான். அந்த மாஸ்டர் என்னன்னா இவனை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி அந்த போட்டில் சும்மா போட்டு வச்சுன்னு இவன் பாட்டு ஷாக் ஆகிருப்பான். இது வேறு சும்மா இல்லாமல் அந்த போட்டில் போட்டு வச்சுன்னு ஒருவேளை அந்த போட்டில் வந்து இது உள்ள வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லி இவனும் ஷாக் ஆகிருப்பான். அந்த டைமில் சிஸ்டம் இவன் முன்னாடி ஷோ ஆயிருக்கும்.
என்னன்னா இப்போ ஹீரோ இருக்கு இல்லையா, இந்த வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 33,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அது மட்டும் இல்லை 10,000 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அந்த 10,000 ஃப்ளோர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது பாட்டு ஹீரோ ஷாக் இருப்பா. அப்போ இந்த மானஸ்டோனை வச்சு என்னால் எது வேணா வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுருக்கான். அந்த டைமில் அந்த சிஸ்டம் கிட்ட கேட்குறான், இந்த மானஸ்டோனை வச்சு என்னால் எது வேணா வாங்க முடியுமா? அதுக்கு அந்த சிஸ்டமும் உங்களால் இந்த மானஸ்டோனை பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக உங்களால் எது வேணா வாங்க முடியும். ஃபுட்டு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், வெப்பன்ஸ், கன்ஸ்ன்னு சொல்லி உங்களால் எது வேணா வாங்க முடியும்னு அந்த சிஸ்டமாக சொல்லியிருக்கோம். இதை கேட்டு இவனும் ஷாக் ஆகிருப்பான். அப்போ இந்த மானஸ்டோனை வச்சு என்னால் எது வேணா வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுக்கிறான். அப்புறம் அந்த சிஸ்டம் ஒரு குண்டு தூக்கி போகிறது என்னன்னா, இப்போ இங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் மட்டும் இருக்குமா. அப்புறம் ஒட்டுமொத்த வேறு வருஷம் ஷட் டவுன் ஆகிடும். மறுபடியும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும்னா மானஸ்டோன் அதுக்கு தேவைப்படும். ஒரு மானஸ்டோன் மூலமாக 24 ஹவர்ஸுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியுமா. இதுக்கிட்ட இவனும் ஷாக் ஆகிருப்பான். ஆல்ரெடி என்ன ஒரு மாஸ்டர் சாப்பிடணும்னு சொல்லி துடிச்சு நிற்கிறேன். இந்த பக்கம் இந்த மானஸ்டோன் இந்த என்னால் எங்கள் சர்வே பண்ண முடியும் மாதிரி இருக்குன்னு இவனும் ஷாக் ஆகிருப்பான். அந்த சிஸ்டம்கிட்டே இருக்கு வை கேட்குறேன், இந்த மானஸ்டோன் என்னால் கலெக்ட் பண்ண முடியும்னா இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அவனே கேட்குறான். அது அந்த சிஸ்டமோ, நீங்கள் இந்த மானஸ்டோன் கலெக்ட் பண்ணணும்னா வேற ஒரு உலகத்துலேருந்து வந்த மாஸ்டர் நீங்கள் கில் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மானஸ்டோன் கிடைக்கணும். அந்த சிஸ்டமாக ஷோ ஆகுது. ஹீரோ ஷாக் ஆகிருப்பான். வேற ஒரு உலகத்துலேருந்து வந்த மாஸ்டர் நான் கில் பண்ணி ஆகணுமான்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். சைடில் திரும்பி பார்க்குறான். அந்த மாஸ்டர் ஹீரோ சாப்பிட்றதுக்காக ஒன்று துடிச்சு நிற்குது. அப்புறம் ஹீரோக்கு புரியுது, இந்த மாஸ்டர் நான் கில் பண்ணாலே எனக்கு அந்த மானஸ்டோன் கிடைக்கும். அந்த மானஸ்டோன் கட்சாலே இங்கே என்னால் சர்வே பண்ண முடியும்னு ஹீரோ ஷாக்காக பார்த்துனுக்கிறான். இவன்கிட்ட அந்த மானஸ்டோன் அந்த சிஸ்டம் எடுத்துருக்கோம். இவனும் எனக்கு என்ன வெப்பன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் கிட்ட கேட்குறான். அதுக்கு ஒரு பாட்ச் நிறைய ஃபுல்லாக கத்தி கோடாலின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது பார்த்து அவனும் ஷாக்காக இருப்பான். என்ன இத்தனி கத்தி கோடாலி இருக்குன்னு சொல்லி பார்த்துன்னு இருப்பான். அது மட்டும் இல்லை, இந்த பாட்ஸ்லேருந்து என்ன ஒரு வெப்பன் எடுத்தோம்னா அது கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். இவனும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன வெப்பன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துன்னு இருக்கான். ஒரு கோடாலியே பார்த்தீங்கன்னா 33,000 வருது. அது 33,000 பாயிண்ட்ஸ் வருது. இது பார்த்து இவனும் ஷாக் இருப்போம். ஒரு நார்மல் கோடாலி இந்த அளவுக்கு காஸ்ட் இருக்குன்னு சொல்லி வேற என்ன இருக்கான்னு பார்த்துன்னு இருப்பான். இவனுக்கு வேற எந்த பொண்ணு கச்சிருக்காரு, அந்த கோடாலி கச்சிருக்கும். இந்த கோடாலி மூலமா அந்த மாஸ்டரை நம்மளால கில் பண்ண முடியுமான்னு இவனும் யோசிச்சுன்னு இருப்பான். அந்த மாஸ்டர் தோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கோடாலியால் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணி சின்ன ஒரு கீழாச்சும் ஏற்பட முடியுமான்னு சொல்லி இவனும் யோசிச்சுட்டு இருப்பான். அது நம்ம அட்டாக் பண்ணாரா தெரியும்னு சொல்லி இவனும் அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த கோடாலி ஸ்ட்ரைட்டாக அந்த மாஸ்டர் தோல் பட்டிலே போய் பார்த்துருக்கோம். இந்த மாஸ்டருக்கு காய ஏற்பட்டிருக்கும். ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற எல்லா வெப்பன்ஸும் தூக்கி இந்த மாஸ்டர் மேலே அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த மாஸ்டருக்கு அடிபட்டிருக்கும். இருந்தாலும் அது இன்னும் செட் இருக்காரு. ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இன்னும் துரிச்சுன்னு இருக்கும். இருப்பாட்டி இவனும் ஷாக் ஆயிருப்பான். இந்த மாஸ்டர் நிறைய இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு, அது ஒரு தோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி இவனும் ஷாக் ஆயிருப்பான். இவங்கிட்ட வேற என்ன வெப்பன்ஸ் இருக்கான்னு சொல்லி அந்த பாட்ஸில் பார்த்துருப்பான். அந்த பாட்ஸில் 1-2 வெப்பன்ஸ் இருந்திருக்கும். இந்த வெப்பன்ஸ் வச்சு அது என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு இவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். இவனாலே இந்த வெப்பன்ஸ் வச்சுக்கின்னு நிச்சயமாக இந்த மாஸ்டரை கொலை பண்ண முடியாது. இந்த மாஸ்டர் கொலை பண்ணணும்னா இதோட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் வேணும்னு இவனும் யோசிச்சுனுக்கிறான். திடீர்னு அந்த சிஸ்டம் உங்களுக்கு பவர்ஸ் வேணுமான்னு கேட்குது. ஹீரோ ஷாக் ஆகுது. என்ன பவர்ஸ், நீ என்ன சொல்ல வரேன்னு ஹீரோ கேட்குறான். அப்புறம் அந்த சிஸ்டமாக சொல்லுது, நீங்கள் கையில் வச்சுருங்க அந்த கோடாலியை நல்லா காப்பி பண்ண முடியும், டூப்ளிகேட் பண்ண முடியும்னு அந்த சிஸ்டமாக சொல்லுது. இதுக்கிட்ட இவனு ஷாக் ஆகிருப்பான். அந்த சிஸ்டமும் நீங்கள் ஒரு புதுசாக கோடாலி வாங்கணும்னா அதுக்கு நிறைய காசு செலவாகும். அதுவே நீங்கள் அந்த டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அந்த காசு கம்மியாக ஆகணும் அந்த சிஸ்டமாக சொல்லுது. இதுக்கிட்ட இவனு சந்தோஷப்பட்டுருப்பான். அந்த ஸ்கில்ல உடனே ஆக்டிவேட் பண்ணுன்னு ஹீரோ சொல்லியிருப்பார். அந்த சிஸ்டமாக அந்த ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த கோடாலி டூப்ளிகேட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு பக்கம் இதை பார்த்து சந்தோஷமானாலும் இந்த வெப்பன் மூலமாக அந்த மாஸ்டரை கில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ ஏச்சுன்னு இருக்கான். கிட்ட வேற என்ன வெப்பன்ஸ் இருக்கா, எனக்கு வேற என்ன ஸ்கில் இருக்கான்னு அவனுக்கு கேட்டிருப்பான். இந்த வெப்பன் மூலமாக கண்டிப்பாக இந்த மாஸ்டரை நல்லா கொலை பண்ண முடியாதுன்னு இவனும் யோசிச்சுன்னு இருப்பான். டக்குன்னு அந்த மாஸ்டர் இருக்குல்ல, அது மூஞ்சில ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் விழுந்திருக்கும். அது இம்பாக்டாக அந்த மாஸ்டர் வெளியே போய் விழுந்திருக்கும். இது பாட்டி இவனும் ஷாக் ஆயிருப்பான். என்னன்னா அந்த ட்ரோன் இருக்குல்ல, அதை அட்டாக் பண்ணியிருக்கோம். இந்த அட்டாக் பேர் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஸ்பீடா. இந்த அட்டாக்கை இப்போ பாயிண்ட்ஸ் கூட்டியும் வாங்கியிருப்பான். இந்த அட்டாக் பாட்டி இவனும் ஷாக் ஆயிருப்பான். இது பற்றி எனக்கு முன்னாடி தெரிஞ்சுன்னு என்னோட பாயிண்ட்ஸ் நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு இவனும் ஷாக் ஆயிருப்பான். அதுக்கு அந்த சிஸ்டம் உங்களோட பாயிண்ட்ஸ் அது கம்மியாக இருக்குது, நீங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்கோம். இதை கேட்டு இவனும் ஷாக் ஆகிருப்பான். இப்போ எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக அதுக்கு மானாஸ்டோன் வேணும். மானாஸ்டோன் வேணும்னா வெளியே போய் மான்ஸ்டர்ஸ்னால் நான் அண்ட் பண்ணி ஆகணும்னு இவனு யோசிச்சுன்னு இருப்பான். இவனும் அண்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பான். மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சுக்கின்னு இவனுக்கு தேவையான சூட்ஸ் அப்புறம் மேப்னா வாங்கியிருப்பான். இவன் எங்கிட்ட கிளம்ப போகிறான் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுறான். இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் ஹியூமன்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்க, அது மட்டும் இல்லை அங்கே சர்வே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறான். அதனால இவன் பக்கத்தில் மட்டும் 3 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் இவன் சர்வே பண்ணலான்னு சொல்லி பிளான் போட்டிருப்பான். இவன் ஏன் இந்த இடத்துலேருந்து முக்கியமாக கிளம்புறான்னா, இவனோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, தெரியல கிளம்புறான். இந்த நேரத்தில் என்னோட ஃபேமிலி எந்த நிலைமையில் இருப்பாங்க தெரியல, நான் சீக்கிரம் அங்கே போய் ஆகணும். போகும்போது மாஸ்டர் கில் பண்ண அதே டைமில் சர்வேஸ் யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அனலைசஸ் பண்ணாரு, ரிசர்ச் பண்ணான்னு ஹீரோ சொல்கிறான். நினைக்கிறேன் இந்த அப்பா கிப் சொல்கிறேன், எனக்கு மட்டும் பவர் கச்சிருக்காரு, இன்னொரு செட்டு நிறைய பேருக்கு பவர் கச்சிருக்குன்னு ஹீரோ நினைக்கிறான். அதே டைமில் அந்த மான்ஸ்டரை கில் பண்ணி அந்த மானஸ்டோன் எடுக்கிறதுக்கும் இவன் பிளான் பண்ணிருப்பான். இவன் இவ்வளோ தூரம் நடந்து அங்கே போய் சர்வே பண்ணனா அதுக்கு ரொம்ப மாசமாகும். அதுவே இப்போ அப்பா கிளிப்ஸ் வரையும் நடந்து போய் அந்த சர்வே பண்ணிட்டு ரொம்ப மாசமாகும். அதனால இவனும் ஒரு பைசைக்கிள் வாங்கியிருப்பான். இந்த சைக்கிள் ரொம்ப காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒத்தர வருமானு சொல்லி வச்சுருக்கிறான். இந்த பைசைக்கிள் ரேட்டு மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இந்த பைசைக்கிள் ஒரு ரேட்டே பார்த்தீங்கன்னா 19 லட்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துரு இந்த பைசைக்கிளே வாங்கியிருப்பான். நம்மளுக்கு தேவையான எல்லாமே
எல்லாமே எடுத்தாச்சு, இங்கே தான் நம்ம கிளம்புனான்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி 1 hour கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த டவுனுக்குள்ள அவன் பைசைக்கிளோட போயிருப்பான். அந்த டைம்ல ஏதோ சவுண்டு கேட்கணும்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்துருப்பான். என்னன்னா முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆர்க் மாஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கும். இது பாட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். டக்குன்னு ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிடுறான். இது பாட்டு அந்த ஆர்க் மாஸ்டர் காண்டாகுது. டேய் வாடா டே, எங்கடா போட டேய், வாடா டே, ஏன்டா இந்த மாதிரி பண்ணாதான்னு சொல்லி அந்த ஆர்க் மாஸ்டர் கட்டினுக்குது. ஹீரோவும் அவனோட வெப்பன் மூலமா அந்த ஆர்க் மாஸ்டரை அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த அட்டாக் மூலமா அந்த ஆர்க் மாஸ்டருக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். இது பாட்டு அந்த ஆர்க் மாஸ்டர் செம்ம காண்டியாக இருக்கும். 7 டெரிண்டு ஏமாலி கை வைப்போம், சும்மா ஒரு மாட்டேன், வெளியே வாட அவனை சாப்பிட்டு தருவான்னு அந்த போட்டலில் போட்டு குத்தின்னு இருக்க. ஹீரோவும் உள்ள இருந்து அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிக்கிறான். அந்த டைமில் சிஸ்டம் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது, நீங்கள் மறுபடியும் வெப்பன் யூஸ் பண்ணுன்னா அதுக்கு 23 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும்னு போட்டிருக்கு. டைமிங் முடிஞ்சோன்னு மறுபடியும் அட்டாக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா டாச் பண்ணிடுது. செகண்ட் அட்டாக் ஸ்ட்ரைட்டாக அது ஹெட்டில் வீடு. அந்த அட்டாக்ல அந்த மாஸ்டர் அங்கேயே செட்டு போயிட்டு இருக்கும். ஹீரோ எப்பா இது ஒரு வயசு செட்டு போயிடுச்சுன்னு சொல்லி பெருமிச்சு விட்டுருப்பான். இந்த மாஸ்டர் போட்டு தள்ளுறதுக்காக அவன் பாயிண்ட்னா எக்கச்சக்கமான யூஸ் பண்ணியிருப்பான். ஹரே டைமில் அந்த மாஸ்டர் கிட்டேருந்து இவனுக்கு மானா ஸ்டோனு வச்சிருக்கோம். திடீர்னு சிஸ்டமும் ஷோ ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் 13 மானா ஸ்டோன் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க அந்த சிஸ்டமும் சொல்ல. அப்புறம் நம்மளுக்கே சொல்கிறாங்க ஹீரோ அந்த வேற ஹவுஸ்லேருந்து வந்தோடனே 1 மணி நேரத்தில் மட்டும் 12 மானா ஸ்டோன் கலெக்ட் பண்ணியிருக்கான். அதாவது 12 மாஸ்டர் கில் பண்ணியிருக்கான். நம்ம அந்த மாஸ்டர் போட்டு தள்ளாச்சு. சரி நீங்கள் என்ன நம்ம கிளம்புனானு ஹீரோ அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துருப்பான். வெளியே வந்தோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆயிருக்கேன்னு சொல்லி அவனும் மேலே பட்டிருப்பான். மேலே பண்ணிங்கன்னா ஒரு மாஸ்டர் பறந்துட்டு இருக்கும். என்னால் இந்த மாஸ்டர் கொலை பண்ண முடியுமா? ஒருவேளை கொலை பண்ணால் இந்த மாஸ்டர் கிட்ட அந்த ஸ்டோன் எப்படி கிடைக்கும்? இந்த ஆர்க் மாஸ்டர் மாதிரி கிடைக்குமா இல்லை எனக்கு வித்தியாசமாக கிடைக்குமான்னு இவன் யோசிச்சுன்னு இருப்பான். முதல்ல அந்த மாஸ்டர் என்னால் கொலை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுன்னு இருப்பான். சரி எதுக்கு சும்மா யோசிச்சுக்கணும் இங்கேருந்து கிளம்புனான்னு சொல்லி இரவு அங்கேருந்து கிளம்புற அந்த டைமில் எழுப்புன்னு சொல்லி எவனோ ஒருத்தர் சொல்லியிருப்பான். எவனோட எழுப்புன்னு சொன்னது இங்கே ஏன்னா மனுஷங்க இருக்கான்னு சொல்லிட்டு இவனும் ஷாக்காக திரும்பி பார்க்குறான். பார்த்தா எவனோ ஒருத்தர் மூச்சு வரைக்கும் ஓடின்னு இருப்பான். இவனும் ஏதோ ஒரு பாட்டு பயந்து ஓடி இருப்பான். நான் இங்கே உடனே போய் ஆகணும், என்னோட இடத்துக்கு போய் ஆகணும், இல்லைன்னா நான் இங்கே செத்துருவோன்னு இவனும் பயந்துக்குன்னு ஓடின்னு இருக்கான். அந்த டைம்ல பின்னாடி திரும்பி பார்க்குறான். அப்புறம் நம்மளுக்கு காமிக்கிறாங்க இவனே ஒரு மிகப்பெரிய டிராகன் தொட்டின்னு இருக்கும். அந்த டிராகன் அவர் ஒரு வாழால இவனை ஓங்கி ஒரு அடி அடிக்க இவனும் பறந்து போய் விடுறான். இவனால சுத்தமாக ஏந்துக்கவே முடியல. இவன் 10 படிக்க ஏறான். இவன் கூட எவனோ வந்துருப்பான் போல. இவனை கூப்பிட்டு இங்கிட்டு தப்பிச்சு போனான்னு சொல்லிட்டு அவனும் வந்துருப்பான். அந்த டைம்ல நம்ம டிராகன் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆயிருக்கும். ஏன்னா டிராகனா சொல்லிட்டு அவர் பாட்டே இவன் ஷாக் ஆயிருப்பான். அந்த டிராகனும் இவனை சைடில் திரும்பி பார்க்குறேன். இவனும் பயத்தில் இருக்கிறான். இந்த டிராகன் இவனை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த கீழே பத்துன்னு இருந்தான் இல்லையா, அவனை போய் ஃபஸ்ட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்ப இவன் ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த டிராகன் என்ன எதுவுமே பள்ளின்னு சொல்லிட்டு இவனு ஷாக் ஆகுறான். அந்த டிராகனுக்கே ஒருத்த வீண் இருந்தா இல்லையா, அவனை சாப்பிடணும்னு சொல்லிட்டு கிட்ட போகுது. நம்மள டீம் மட்டும் நாமரா காப்பாற்றியாங்கன்னு சொல்லி இவனும் அந்த டிராகன் அட்டாக் பண்ணுறதுக்காக போயிருப்பான். அந்த டைம்ல இவனுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டிருக்கும். என்னடா சவுண்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருப்பான். தூரத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி வந்திருக்கும். இது என்னடா வெளிச்சம்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துனுங்கிறான். அதே டைம்ல அந்த டிராகன் இது என்னடா வெளிச்சம்னு சொல்லி பார்த்துன்னு இருக்கான். அந்த டைம்ல அந்த டிராகன் தலையிலே எவனோ ஒருத்த பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணியிருப்பான். இவங்களுக்கு எதுவுமே இங்கே புரிஞ்சிருக்காரு. இங்கே என்னடா நடக்குதுன்னு சொல்லி இவனுங்களை ஷாக்காக பார்த்துனுக்கிறானுங்க. அந்த டிராகன் அட்டாக் பண்ண ஃபோர்ஸில் பறந்து போய் வந்திருக்கும். இது பாட்டு அவனுக்கு ஷாக் ஆயிருப்பானுங்க. அதில் ஒருத்தன் இந்த டிராகன் எதாவது அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு அவனும் வந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு கோடாலி இருந்திருக்கும். இது பாட்டு இவனும் ஷாக் ஆயிருப்பான். என்னடா கோடாலி மூலமாக அவனை இந்த டிராகன் அட்டாக் பண்ணுறாரு, இந்த டிராகன் செத்து போயிடுச்சான்னு சொல்லி ஷாக்காக பார்த்துனுக்குறான். தூரத்துலேருந்து எவனோ ஒருத்தன் வந்துன்னு இருப்பான். யாரை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாக்காக பார்த்துனுக்குறானுங்க. அப்புறம் நம்மளுக்கு காமிக்கிறாங்க ஹீரோரா இங்கே வந்திருப்பான். நீங்கள் 2 பேர் சேஃபராக இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆச்சான்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு இங்கே 2 பேரும் ஷாக் ஆகுறானுங்க. ஏன்னா இந்த அப்பாகிப்ஸ் டைமில் ஒரு ஹியூமன் தனியாக இங்கே சர்வே பண்ணுறான்னு சொல்லி ஷாக் ஆயிருப்பானுங்க. இவங்ககிட்ட இருந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட் சொல்லி அருமாட்டில் ஒரு சின்ன ஒரு வெப்பன் கூட இவன் வச்சுன்னு இல்லை. இவன் அப்புறம் இங்கே சர்வே ஆயிருப்பா அருமாட்டில் இவன் நார்மலாக பைசைக்கிள் ஒன்று வந்திருக்கானே சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறானுங்க. ஒரு வழி இவன் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருப்பான், ஸ்பெஷல் ஏஜென்ட்டாக இருந்திருப்பான். அதனால இவன் கிட்ட இந்த மாதிரி ஸ்கில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி தலை வாங்கிங்க இருப்பானுங்க. ஹீரோ கேரு புரிஞ்சிருக்காரு. இவனுங்க என்னடா பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துன்னு இருப்பான். சரி நாமளும் மரியாதைக்கு பண்ணான்னு சொல்லி இவனு தலை வாங்கிங்க இருப்பான். இவனுங்க 2 பேரும் இங்கே ஃபுட்டி தேடின்னு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல 2 டிராகன் கிட்ட மாட்டிட்டு இருப்பானுங்க. அப்புறம் ஹீரோ அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஒரு வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணி நிற்கிறேன்னு சொல்லியிருப்பான். இவனுங்க ஷாக் ஆயிருப்பானுங்க. ஏன்னா வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறவனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இந்த அளவுக்கு பொறுப்புல்லாக இருக்கான்னு சொல்லி பார்த்துன்னு இருப்பானுங்க. கண்டிப்பாக இவன் எதுவும் நம்ம கிட்ட மாறிக்கிறேன், நம்ம லீடர் மாதிரி இவனும் அவைக்கன் ஆயிருப்பான்னு சொல்லி இவங்களும் ஏச்சுனுக்கிறானுங்க. ஹீரோ கிட்ட கேட்குறானுங்க நீங்கள் அவைக்கண்ணான்னு பேசணும்னு கேட்குறானுங்க. ஹீரோ ஷாக் ஆகுறான். இவனுங்களுக்கு நான் அவைக்கண்ணான்னு பேசணும் கண்டுபிடிச்சிட்டானுங்களான்னு சொல்லி ஹீரோ ஷாக்காக பார்த்துனுக்கிறான். இல்லைங்க நான் அவைக்கண்ணா பேசுறது இல்லை, நான் நார்மலாக பேசுகிறேன், ஒரு வேற ஹவுஸில் ஒர்க் பண்ணினுக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவனுங்களும் எங்களுக்கு நல்லாவே புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. இவன் ஒரு பவர் ரிட்டர்ன் பண்ணி வச்சுனுங்கிற அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சினுங்கிறாரு, எங்களுக்கு புரியுதுப்பா, அது ஒன்றும் தப்பு இல்லைன்றானுங்க. என்னோட லீடரோ உன்ன மாதிரி அவைக்கண்ணா பேசுறான்னு சொல்கிறானுங்க. எங்கள் லீடர் கிட்ட இருக்கிற மாதிரி உங்ககிட்ட பவர்ஸ் இருக்கு, நீ எங்கள் டீமுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, உனக்கு நிறைய ரிவார்ட்ஸ்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லை இந்த ஒட்டுமொத்த சீட்லேயே மட்டும் 3 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க. ஏபிசின்னு சொல்லிட்டு மட்டும் 3 பிரிச்சிருக்காங்க. அந்த பிளாக்ஸ் எல்லாத்துலேயும் பீப்புள்ஸ்னா சர்வே பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு சேஃபான பிளாக்ஸ் எதுனா எங்களோட சி பிளாக் ரொம்ப எங்கள் கூட வந்து சேர்ந்துரியா, உனக்கு ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும், ஃபுட்டு வாட்டர்னு சொல்லி எது வேணா உனக்கு கிடைக்கும் பண்ணு சொல்கிறானுங்க. இதை கேட்டு 20 ஷாக்காக இருப்பா. இவன் நினச்ச மாதிரியே இவனை மாதிரி பவர் அவைக்கான பேசணும் யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனு யோசிச்சிருப்பான் இல்லையா. இவன் நினச்ச மாதிரி சில பேர் அவைக்கன் ஆயிருக்கானுங்க. இவனுங்க நல்லா பேசுறானுங்க. ஆனால் இவனுக்கு மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கு. இவனுங்க ஃபுட்டு
தேடி இங்கே இடத்துக்கு வந்திருந்தா இவங்க கண்டிப்பாக இவங்க 2 பேர் மட்டும் வந்திருக்க மாட்டானுங்க, கூட சில பேர் வந்திருப்பானுங்க. ஆனால் இப்போ 2 பேர் மட்டும் தானே இருக்கானுங்க, மீதி எல்லாம் எங்கே போனானுங்கன்னு ஹீரோ சந்தேகப்படுறான். இது அவனுங்க கிட்ட கேட்குறான், நீங்கள் ஃபுட்டு தேடுறதுக்காக டீமராக வந்திருப்பீங்க, நானா இப்போ 2 பேர் தானே இருக்கிறீங்க, மீதி பேர் என்ன எங்கே போனானுன்னு கேட்குறான். ஓ அதுவாப்பா, நீ சொன்னது சரிதான்ப்பா, நாங்கள் டீமராக வந்தோம், ஆனால் எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே செட்டு போயிட்டானுங்க அந்த டிராகன்ஸ் கிட்ட, நாங்கள் 2 பேர் தான் இப்போ சர்வே இருக்கும்னு சொல்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தால் நாங்கள் 2 பேருமே செட்டு போயிருப்போம்ப்பா, நீரா எங்களை வந்து காப்பாற்ற நான் உனக்கு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்கிறானுங்க. அது மட்டும் இல்லை மறுபடியும் ஹீரோ கிட்ட கேட்குறானுங்க, நீ கூட வந்து சேர்ந்துக்கிறியாப்பா, எங்களோட டீம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, நீ தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு, அதே மாதிரி உங்ககிட்ட பவர்ஸ் இருக்கு, என் லீடர் கிட்ட கூட பவர்ஸ் இருக்குப்பா, நீ என் டீமுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறான்னு கேட்குறானுங்க. உனக்கு அங்கே ஃபுட்டு வாட்டர்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும்ப்பா, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்கிறானுங்க. எங்ககிட்ட ஃபுட்டு வாட்டர் எல்லாமே இருக்கு, ஆனால் எனக்கு எப்படிப்பட்டவனுங்க தெரில, எனக்கு பார்க்கறதுக்கு நல்லவனுங்க மாதிரி தான் இருக்கானுங்க, ஆனால் இந்த முடிவில் குட்டிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது, எனக்கு சாவத்துக்கு பயம்பா. இருந்தாலும் இவனுக்கு கூட இப்போ போவோம், அப்புறமே முருவில் குத்துற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பவுடர் யூஸ் பண்ணி நம்ம இடத்துக்கு போயிடலாம், அப்புறம் போய் இவனுக்கு ரிவெஞ்ச் வச்சுக்கினாரான் ஹீரோ நினச்சிக்கின்னு போகிறான். ஆனால் ஏன் ஹீரோ இவனுக்கு கூட போகிறான்னா, இந்த அப்பா கிப்ஸ் சொல்லிட்டு இது வரைக்கும் சர்வே பண்ணியிருக்கானுங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா, அது மொத்தம் இவனுங்க கிட்ட வெப்பன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக போகிறான். அப்படியே கேட் பண்ணி நினச்சி இல்லை அந்த பிளாக் சீராக காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்க் மாஸ்டரை கொடூரமாக போட்டு தள்ளியிருப்பான். இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சீயோட லீடர், அதாவது இவன் தான் பார்த்தீங்கன்னா அவைக்கினாரு. இது பாட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான், இவன் இந்த ஆர்க் மாஸ்டரை போட்டு தள்ளுறான்னா இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான்னு சொல்லி ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா ஹீரோ எந்த மாஸ்டர் ஸ்ட்ரைட்டா போய் ஃபைட் பண்ணிருக்க மாட்டான், இவனோட இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணியிருப்பான், அந்த ஆர்க் மாஸ்டர் டிஃபீட் பண்ணியிருப்பான், நேரில் போய் சண்டை போட்டுருக்க மாட்டான். ஆனால் இந்த லீடர் அந்த ஆர்க் மாஸ்டர் கூட டியூவல் போடுறாங்களே, அதாவது ஃபைட்டுக்கு நேருக்கு ஃபைட் பண்ணுறாங்களே, அதை பார்த்து இவன் ஷாக் ஆயிருப்பான். ஹீரோ கூப்பிட்டு இந்த 2 பேர் வந்திருப்பானுங்களே, அதில் ஒருத்த பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் அந்த மாஸ்டர் கிட்ட மாட்டிருந்து ஹீரோ வந்து அவங்கள காப்பாற்றிருந்து ஹீரோ ஒரு பவர் யூசர்னு எல்லாமே சொல்ல முடிக்கிறான். இருக்கட்டும் அந்த லீடருக்கு ஷாக் ஆகுது, என்ன மாதிரி ஒரு பவர் அவைக்கணும் இருக்கானு சொல்லி ஷாக் ஆகுறானுங்க. இந்த லீடர் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துனுங்கிற பார்த்துட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகுது, என்னடா இவன் ஒரு மாதிரி பார்க்குறான், ஏன்னா ஃபைட்டு கீட்டு என்ன கூப்பிடுவான்னு சொல்லி அவனு யோசிச்சுக்கிற டைம்ல கூட 2 பேரும் பார்க்க ஆரம்பிப்பானுங்க. என்னடா இன்னும் 2 பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எங்க என்னடா நடக்குது, என்ன ஒரு விதமா பார்க்குறானுங்களே, இவனுங்க என்ன ஃபைட்டு கூப்பிடுறான்னு சொல்லி இவனும் ஷாக்காக பார்த்துனுங்கிறான். அந்த டைம்ல அந்த 3 பேர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோட பார்த்துன்னு இருப்பாங்க. இவனுக்காக ஒரு மாதிரி ஆயிட்டு இவனுங்க என்ன பார்க்குறானுங்க, ஒரு விதமா பார்க்குறானுங்களே, என்ன ஃபைட்டுக்கு என்ன கூப்பிடுவானுங்களா, இங்கே என்னடா நடக்குதுன்னு சொல்லி அவனும் யோசிச்சுனுக்கிறான். அந்த டைம்ல ஹீரோ நோக்கி ஒரு கை வைத்து பாருங்க, இவனுக்கும் ஷாக் ஆகுறான், என்னடா இது யாரா வருதுன்னு சொல்லி அவனும் ஷாக்காக பார்த்துனுக்கிறான். வண்டி கை என்னன்னா ஹீரோ கை பிடிக்குது. அப்புறம் நம்மளுக்கு காமிக்கிறாங்க ஒரு ஆண்டிடா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு டைம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ரொம்ப நன்றிப்பா, எங்களோட ஆளுங்களா நீ மறுபடியும் கூட்டு வந்திருக்கு, அதுவும் உயிரோடு கொண்டு வந்திருக்கு, உனக்கு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்றானுங்க. அவங்க மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நன்றி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட ஆளுங்களை 2 பேர் உயிரோடு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனால தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இருந்தாலும் அத்தனை பேர் செத்து இருந்தாலும் இந்த 2 பேர் உயிரோடு வந்திருக்கு, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவனுக்கு கூட ஒரு மொரட்டால லீடர் மாதிரி இருந்தா இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட் ஆகிட்டான், அவனும் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு ரொம்ப நன்றிப்பா, எங்களோட ஆளுங்களை 2 பேரும் நீ சேவ் பண்ணி கொண்டு வந்திருக்க, என்னடா இத்தனை பேர் செத்தாலும் அவங்க 2 பேரும் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு நீ தான் பார்க்கணும், உனக்கு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்கிறாங்க. இந்த லீடர் பேர் பார்த்தீங்கன்னா இந்த லீ ஜின் மூங். இவன் எங்கே வேலை செஞ்சிருப்பானா, இந்த கொரியாலே மிகப்பெரிய அந்த டெர்மினல் பிளான் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா இவன் ஜென்ரல் மேனேஜர் ஒர்க் பண்ணியிருப்பான். இவன் ஹீரோ கிட்ட இந்த இடம் எப்படி போட்டு இந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட குரூப்பில் சேர்ந்துட்டா இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ ஃபுட்டு பற்றி கவலைப்படுவானாப்பா, எங்கள் ஃபுட்டு வாட்டர்னு சொல்லி எல்லாமே இருக்குது, நீ ஃப்ரீயாக இருக்கணும்பா, என்ன ஒர்க் இருந்தால் உனக்கு கூப்பிடுவோம், மற்றபடி நீ ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு பேசுனுங்கிற அந்த டைம்ல லீடர்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்த கட்டின்னு வந்துனுக்கிறான். என்னடா விஷயம்னு சொல்லிட்டு லீடரை கேட்குறான். நம்மளோட லார்ஜஸ்ட் சென்டர் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சுன்றான். அதாவது இவங்க இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேர் ஹவுஸ் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுட்டு ஃபர் சப்ளை எடுத்துன்னு வந்துருப்பானுங்க, அது பார்த்தீங்கன்னா இப்போ காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறான். இது கேட்டு இந்த லீடரும் ஷாக் ஆகுறான், கூட இருக்கிற அந்த ஆளுங்களும் ஷாக் ஆகுறானுங்க. என்னடா மிகப்பெரிய வேர் ஹவுஸும் காணாமல் போயிடுச்சா, என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. எங்கே போய் பார்த்துட்டு வேற ஏதோ பார்த்துட்டு வளர்றாரு, எப்பறம் அவ்வளோ பெரிய வைரஸ் காணாமல் போவோம், எப்பறம் டிசப்பேர் ஆகும்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் புரியுது நிஜமாலே அந்த வைரஸ் காணாமல் போயிடுச்சு, அவ்வளோ பெரிய வைரஸ் எப்பறம் காணாமல் போயிருக்கும்னு எல்லாருமே பேசுகிறாங்க. நம்ம கிட்ட ஃபுட்டு கம்மியாக இருக்குது, ஆல்ரெடி நம்ம அங்கே ஃபுட் எடுத்து நம்ம சர்வே பண்ணிருந்தோம், இப்போ அந்த பெரிய வேற ஹவுஸும் இல்லைன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எல்லாருமே சாவ வேண்டாம்னு சொல்லி எல்லாருமே பொலியம் பண்ணுறானுங்க. இதில் அந்த லீடர் எப்பறம் அவ்வளோ பெரிய வைரஸ் காணாமல் போயிருக்குன்னு சொல்லி ஷாக்காக இருக்கிறான். இந்த பக்கம் ஹீரோ நான் அவன் இல்லைன்னு சொல்கிற மாதிரி சைலண்டாக நின்றுக்கிறான். சொல்ல போனால் இவங்க வேற ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வேற ஹவுஸ் வேற எதுவும் இல்லை, நம்ம ஹீரோட வேற ஹவுஸ் தான். அதாவது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வேர் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணி இருப்பா இல்லையா, அந்த வேர் ஹவுஸ்ல இருந்தா பாத்தீங்கன்னா இவங்க ஃபுட் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. இப்போ அந்த வேர் ஹவுஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட தானே இருக்கு.
இது அவனுங்களுக்கு தெரியாது இல்லையா? எப்படி ஆளு பெரிய வைரஸ் காணாமல் போச்சுன்னா இவனுங்க ஷாக் ஆகிருக்கானுங்க. உடனே நான் இப்போ என்ன முடிவு எடுத்தாங்கண்ணா, என்கிட்ட ஃபுட்டு வாட்டர் எல்லாம் கம்மியாக இருக்குது, நான் இப்போயாச்சும் ஃபுட்டு வாட்டர் சேவ் பண்ணி ஆகணும், கலெக்ட் பண்ணி ஆகணும். நான் ஏன்னா இப்போ ஒரு முடிவு எடுத்தாகணும்னு அந்த லீடரும் நம்ம இப்போ இருக்கிற இந்த சப்வேல இன்னும் லாங்காக டீப்பாக போனாங்க, ஏன்னா ஃபுட்டு வாட்டர்ஸுக்கு கிடைக்கும், அதை வச்சு நம்ம கொஞ்சம் நாள் சர்வே பண்ணான்னு அந்த லீடர் சொல்கிறான். அதாவது இந்த சி பிளாக் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் சப்வே ஸ்டேஷனாக இருக்கும். இந்த அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க சேஃபாக இருப்பாங்க, மற்ற ஏபி பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும், அதாவது அவுட் சைடு தான் இருக்கும். இவனோட ஐடியாக்கு இந்த மக்களும் ஒத்துக்கிறாங்க. எப்படினாலும் இவங்க சர்வே பண்ணி தானே ஆகணும். இவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லீடரை நம்பி தான் வந்திருப்பாங்க. இந்த லீடரும் இவங்களை நல்லா வழி நிறுத்திருப்பான். ஆனால் இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவங்க கண்டிப்பாக என்ன முடிவெட்டாங்கணும் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா இவங்க லீடர் சொல்கிற மாதிரி கேட்குறானுங்க. மிஸ்டர் லீஜின், எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்லி ஹீரோவை கேட்குறான். அதுக்கு அந்த லீடர் என்ன விஷயம்பா கேட்குறான். நீங்கள் இந்த அண்ணங்கிற சபையில் போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் டீப்பாக போனேன்னா மான்ஸ்டர்ஸ் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்காரு, ஆபத்து இருக்கானான்னு கேட்குறான். நீ சொல்கிற மாதிரி எங்களுக்கு பிரச்சனை ஆபத்து தான் இருக்கும், மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் வெளியே இருக்கிறத வரை இந்த டீப்பான சைடு இந்த சப்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கம்மியாக இருக்கும், நான் ஈஸியாக வச்சு கொண்டு வருவேன். நான் வெளியே மட்டும் வந்தேன்னா, நான் வெளியே போனேன்னா அந்த மாஸ்டர் என்னை ஈஸியாக கொண்டு வருவேன் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த சப்வே ஸ்டேஷனில் நான் டீப்பாக போகிறேன்னா அதுக்கு இன்னொன்று காரணமும் இருக்குது. இந்த சப்வே ஸ்டேஷன் மற்ற பலவிதமான சிட்டிலாம் கனெக்ட் ஆகுது, ஆனால் வெளியே மட்டும் நம்மளால போக முடியாது. வெளியே இருக்கிற ரோட்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிட்டு இருக்கு. வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னு சொல்லி மொத்தம் 3 ஏரியாவும் பிளாக் ஆயிருக்கு. நம்மளால அந்த பக்கம் போக முடியாது, ஆனால் ஒரு பக்கம் மட்டும் போக முடியும். ஈஸ்ட் சைடு நம்மளால போக முடியும்பா, ஈஸ்ட் சைடில் மட்டும் நம்மளால போக முடியும். ஆனால் அங்கே எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய வெவிக்கல்லாம் இருக்குது, பெரிய பெரிய வெவிக்கல்லாம் இருக்குது. நம்மளால் ஒரு சீக்கிரத்தில் அங்கே போக முடியாது. நம்ம வேற எதனா சிட்டிக்கு போனோம்னா அந்த ஈஸ்ட் சைடில் தான் போய் ஆகணும். அது விட்டா இந்த அண்டர் கிரவுண்ட் சப்வே ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம எல்லாரும் போக முடியும். ஏன்னா எனக்கு ஆளும் சரியாக தெரியல, இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனால எல்லா சிட்டி கனெக்ட் ஆக முடியுமான்னு சொல்லி. ஆனால் என்ன ஒரு சிட்டியில் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே அங்கேயே தங்கிடுவோம்ப்பா, நம்மளுக்கு அதான் சேஃபாக இருக்கும்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோவால் இங்கே இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா இவனோட ஃபேமிலி தெரியல, இவனே கிளம்பியிருப்பான். இப்போ வந்து இங்கே செட்டில் ஆயிருப்பேன், எங்களோட குரூப்பில் சேர்ந்து உனக்கு ஃபுட்டு வாட்டர் எல்லாமே கிடைக்கும்னு சொன்னால் இவனால இங்கே இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லை, இவங்ககிட்ட இல்லாத ஃபுட்டை இவங்க கொடுத்துருவாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபுட் இருக்குது. இருந்தாலும் இவங்களே இப்படி விட்டுட்டு போட்டுக்கு இருக்க மனசுல இவங்களை ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணி ஆகணும் ஹீரோக்கு தோணுது. இருந்தாலும் இவனோட பவர் மட்டும் இப்போ இவன் காமிச்சானா, இந்த பவர் பற்றி இவன் சொன்னான்னா இவங்க இருக்கிற எல்லாமே எப்படி நினைப்பாங்க? நான் உங்கள் டீமில் சேரலன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறான். என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி அந்த லீடர் கேட்குறான். உங்கள் டீமில் சேர்த்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா நான் என்னோட ஃபேமிலி தேடி போய் நிற்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாஸ்டர் கில் பண்ணிட்டுக்காக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம இந்த அண்டர் கிரவுண்ட் சபையில் போவானா, நம்ம மெயினில் போனால் ரோட்டில் போனான்றான். அதில் போகிற மூலமாக இந்த சிட்டி விட்டு நம்ம ஈஸியாக வெளியே போயினான்றான். வெளியே எக்கச்சக்கமான மாஸ்டர் இருக்குன்னு இவனுக்கு தெரியும். ஆனால் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இங்கே வரத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமான மாஸ்டர்னே கொலை பண்ணியிருப்பான் இல்லையா? அப்போ சிஸ்டம் இவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு விரும்புறீங்களான்னு கேட்டிருக்கோம். இந்த சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 10 மாஸ்டர் யூஸ் ஆகும். இந்த சிஸ்டம் அப்டேட் பண்ற மூலமா முன்னேந்தரல உங்க பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோவால ஒரு ட்ரோன் சமன் பண்ண முடியும். ஆனா இந்த சிஸ்டம் அப்டேட் பண்ற மூலமா அதனால 5 to 6 ட்ரோன் பண்ணீங்கன்னா சமன் பண்ண முடியும். இதை கேட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டுருவான். இப்போ சந்தோஷம் இல்லை, இந்த மாஸ்டரை கொலை பண்ணிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் உண்மைதான். ஆனா நான் தனியாக அந்த மாஸ்டரை போய் போட்டு தரலான்னு நினச்சேன். நான் கூட ஒருத்தன் நான் போனுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோ சும்மா புலம்புனுக்கிறான். ஹீரோ கூட ஒருத்த வரானே அவன் பார்த்தீங்கன்னா விடாமல் ஹீரோ கிட்ட பேசினுக்கிறான். இவன் வேற பேசினே இருக்கான், இவன் நிறுத்துவானா நிறுத்த மாட்டானா, பேசினே இருக்கானேன்னு சொல்லி ஹீரோ புலம்புனுக்கிறான். அப்புறம் இவனை யோசிச்சு பார்க்குறான். இவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த லீடர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். நீ அந்த மாஸ்டரை போட்டு தள்ளதுக்காக போகிற உங்ககிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு அது தெரிஞ்சுப்பானா, நீ வெளியே காமிச்சிக்கல. அப்படி நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீ அப்படி முடிச்சுட்டு வந்துருப்பான்னு சொல்கிறேன். என்னன்னா இப்போ இங்கே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்களே, இவங்கன்னா வேற ஒரு சிட்டிக்கு போனோன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் வேணும் இல்லையா? பார்த்தீங்கன்னா ட்ரக் மாதிரி வேணும். நீ அப்படியே என்ன மாஸ்டர்னா போட்டு தள்ளிட்டு ட்ரக்ஸ் என்ன இருக்கும் பாருன்னா நீ எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லீடரை சொல்லியிருப்பான். ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். திடீர்னு ஹீரோ கூட வந்தாலே அவன் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டாமல் சைக்கிள் மேலே ஏறி நின்றுன்னு ஓட்டுனுக்கிறான். ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்னடா இவன் இந்த மாதிரி ஓட்டுறானே, என்னடா அவன் நல்லா கிட்ட பேசுனா திடீர்னு இந்த மாதிரி ஆகிட்டானே சொல்லி ஹீரோ ஷாக் ஆகுறான். டே பார்த்து போறேன்னா மோடிட்டு போறேன்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆக, நீங்கள் பயப்படாதீங்க மிஸ்டர் கிம், முன்னாடி பாருங்கன்னு சொல்கிறான். என்னடா முன்னாடி இருக்குன்னு சொல்லி ஹீரோ பார்த்தா முன்னாடி அந்த டிராகன் இருக்கு. அந்த டிராகனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை பார்த்துருது. மிஸ்டர் கிம் என்னென்ன பண்ணுங்கன்னு அவனும் சொல்ல ஹீரோ அவனோட பவர் மூலமா அட்டாக் பண்ணுறான். கூட வந்தவனே ஷாக் ஆகுறான். என்னடா வெறும் ஒரே அட்டாக்ல அந்த மாஸ்டர் போட்டு தள்ளிட்டாங்களே சொல்லி பார்த்துனுக்கிறான். கில் பண்ண அந்த மாஸ்டரோட மானாஸ்டனும் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அதை கலெக்ட் பண்ணிடு. சரி கேம், நீங்கள் எங்கள் லீடரோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. இந்த டிராகன் எங்களோட லீடர் போட்டு தள்ளிக்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் எடுத்துப்பாரு. ஆனால் நீங்கள் ஒரே செகண்டில் போட்டு தள்ளிட்டீங்களே, நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு ஹீரோ கூட வந்தேன் அவன் சொல்கிறான். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் நிற்கிற திடீர்னு பிரேக் போடுறேன். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்குறான். என்னடா ஏதோ சவுண்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்குறேன். பார்த்தா ஒரு டிராகன் இருக்குங்க. போய் இங்கேயாரா நீ வண்டி நிறுத்தணும். பின்னாடி திரும்பி பார்த்தா டிராகன் இருக்கிறா. சீக்கிரம் வண்டி ஏறான்னு சொல்லிட்டு ஹீரோ பதறி நிற்கிறான். முன்னாடி இருக்கு இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேம் இங்கே பாருங்க நம்மளை சுற்றி போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பதறான். என்னன்னா ஒரு டிராகன் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணிட்டு வரல, எக்கச்சக்கமான டிராகன் எங்களை சுற்றி போட்டிருக்கு.
ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு டிராகன் கிட்ட வேற இன்னொருத்தணும் என்னடா இத்தனை டிராகன் இருக்கு அப்போ நான் எங்கே சாவ போறேன் நான் கடைசியில் நான் சாவதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி பார்த்துட்டு சாவனா நினைச்சேன் என்னால் முடியாது போல நான் எங்கே சாவ போறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பொலையம்னுக்கிறான். மிஸ்டர் கிம் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி இவனு பின்னா திரும்பி பார்க்கறான். பார்த்தா நம்ம வீர ஏதோ செக்ஷன்ல பார்த்துனுக்கிறான். இவர் என்ன பண்றாரு ஏதோ மர்டர் ப்ரோ மாதிரி இருக்குன்னு சொல்லி இவனு ஷாக்கா பார்த்துனுக்கிறான். அப்புறம் நம்மளுக்கு காமிக்கிறாங்க ஹீரோ என்ன பண்றான்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த 10 மானஸ்டோனை கொடுத்துட்டு சிஸ்டம் அப்டேட் பண்றான். எதுக்கு இவன் இந்த டைம்ல அப்டேட் பண்றான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஹீரோ கிட்ட இருக்கிற இப்ப பவர் வச்சுக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் கிட்ட சண்டை போட முடியும். ஆனா ஹீரோ ஒருத்த வந்து நிலவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவால காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஹீரோ அவனோட இடத்துக்கு போயிட்டு அவனோட ஹிடன் ஸ்பேஸ் மூலமா ஃபைட் பண்ணுவான். ஆனா ஹீரோவால மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹிடன் ஸ்பேஸுக்கு போக முடியும். இவனால வர முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்காக சிஸ்டம் அப்டேட் பண்றான். இவனால அந்த ஹிடன் ஸ்பேஸுக்கு போக முடியும். அதாவது ஹீரோவால போக முடியும். ஆனா உன்னத்தனால வர முடியாது இல்லையா. அதனால தான் அவனோட 10 மானஸ் வந்து கொடுத்து அந்த சிஸ்டம் அப்டேட் பண்றான். அது மட்டும் இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு நான் மறந்து போயிட்டு இருப்பேன். என்னன்னா ஹீரோ இந்த சிஸ்டம் அப்டேட் பண்றான் இல்லையா. அந்த அப்டேட் பண்றப்ப டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஷட் டவுன்ல இருக்கும். அதாவது கூல் டவுன்ல இருக்கும். மறுபடியும் இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 5 செகண்ட்ஸ் ஆகும். அந்த 5 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோவால இந்த சிஸ்டம் அதாவது இவனோட பவர் யூஸ் பண்ண முடியாது. அங்க இருக்கிற டிராகன்ஸ் எல்லாருமே நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக பறந்து வர ஒரு வந்தனுக்கு பயம் தாங்க முடியல. நாரா இது இந்த டிராகன்ஸ் இருக்கேன் நான் எங்கே சாவு போறேன்னா அவன் நான் எங்கே சாவு போறேன் என்னோட ஃபேமிலி என்னால் பார்க்க முடியாது கடைசியில் என் ஃபேமிலி என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் பதினுக்கிறான். அந்த டைம்ல இவன் அட்டாக் பண்ண அந்த டிராகனை வேற எவனும் அட்டாக் பண்றான். ஹீரோ அட்டாக் பண்ணியிருப்பான். இவனுக்கு கண்ணு தந்து பார்க்குறேன் என்ன இது நான் நேற்றுக்கு செத்து இருப்பேன். அந்த டிராகன் என்ன அட்டாக் பண்ணியிருக்கேன் நான் நேற்றுக்கு செத்து போயிட்டு இருப்பேன். ஆனால் நான் இப்போ ஹீரோ இருக்கேன். ஆனால் என் கூட வந்தாரு அந்த கிம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவனு பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ என்னமோ பின்னாடி தான் இருக்கான். ஹீரோ பின்னாடி இருக்கிறது பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகுறேன். இது எப்படி வாய்ப்பு இருக்கு மனுஷங்களுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்குமான்னு சொல்லிட்டு இவனும் ஷாக்கா பார்த்துனுக்கிறான். அப்புறம் நம்மளுக்கு காமிக்கிறாங்க ஹீரோ இருக்க மாதிரி சின்ன போர்ட்டல் ஓபன் பண்ணியிருப்பான். ஆனா இப்போ அவன் ஒரு 3 மணி ஹைட்ல பெரிய போர்ட்டல் ஓபன் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்ல அந்த போர்ட்டல் இருந்து 8க்கு மேல பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வெளியே வருது. இது பட்டு அவன் ஷாக் ஆயிருப்பான். அது மட்டும் இல்ல ஹீரோ இப்போ புதுசா சிஸ்டம் அப்டேட் பண்ணிருக்கல. அதனால பாத்தீங்கன்னா அவனுக்கு புது ஸ்கில் கிடைச்சிருக்கு. என்னன்னா இப்ப ஹீரோ எவனா ஒருத்தனா டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டானா அட்டாக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அவன் மேல போறோம். அது மட்டும் இல்ல அவனுக்கு ஹெவியான டேமேஜ் இருப்பான். அது மட்டும் இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி இவனுக்கு எபிலிட்டினா இந்த தெரியல. என்ன பாத்தீங்கன்னா இப்ப இவனுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த டார்கெட்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கு இல்லையா. அந்த டார்கெட் பாத்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்றான். அவன் முன்னாடி எக்கச்சக்கமான அந்த டிராகன் மாஸ்டர்னா இருக்கும் இல்லையா. அதெல்லாம் உரு தெரியாம அந்த ட்ரோன்ஸ் அழிச்சிருது. எங்க கிட்ட இருக்கிற அந்த மானஸ் சொன்னா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே சிஸ்டம்னா கலெக்ட் பண்ணிடுது. ஹீரோக்கிற ஒருத்த வந்தாலே அவன் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து ஷாக் ஆகிறான். இது என்ன ஸ்டோன் இது ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லை மிஸ்டர் கிம்முக்கு என்ன எபிலிட்டி இருக்கு இந்த என்ன இடன் எபிலிட்டியா இவருக்குன்னு தனி ஸ்பெஷல் எபிலிட்டி மாதிரி ஒரு வேற விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகுறான். அப்பா கிட்ட சொல்லல இந்த மாதிரி எபிலிட்டி இருந்தால் அவன் கண்டிப்பாக காடாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் பார்த்து நிற்கிறான். அந்த டைமில் என்ன சவுண்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு இவனும் சைடில் பார்த்துருப்பான். இவனை சாப்பிட்டுக்காக ஒரு டிராகன் வெடி கொண்டு வரேன். இது பார்த்து அவனும் பயந்துடுறான். மிஸ்டர் கிம் என்னை காப்பாடுங்கன்னு இவன் ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். ஹீரோ அவனோட கோடாலி மூலமா அந்த டிராகனோட அடிதான் அடிக்கிறான். அந்த டிராகனை பறந்து போய் வீது மீன் இந்த தடவை ஹீரோ ஸ்ட்ரென்த் பண்ணிங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் அந்த டிராகன் செம்ம காண்டியாயிருது. எவ்வளோ தைரியம் இன்னி அட்டாக் பண்ணியிருப்பான். சும்மா ஒரு மட்டும் டே புள்ளிங்களை வாங்குற எல்லாம் ஒன்றா அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டிராகனும் நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிட்டுக்காக வருது. இந்த டிராகன்ஸ் பார்த்து ஹீரோ ஒரு வந்தாலே அவனு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறேன். என்ன டிராகன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு வருது இப்பதான் முடிஞ்சிச்சுன்னு பார்த்து அதுக்குள்ள ஒன்றும் டிராகன்ஸ் சொல்லிட்டு இவனும் ஷாக்கா பார்த்துங்க. அந்த டைம்ல இவன் பின்னாடி ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது. அந்த டிராகன் இவன் அட்டாக் பண்ணிட்டு கிட்ட வந்துடும். அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி டக்குன்னு போய் அந்த டிராகனை தட்டு நிறுத்துது. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் மாதிரி இவனுக்கு ஒர்க் ஆகுது. அந்த டிராகன் இந்த பேரியர்ல வந்து மோதினால ஒரு பக்கம் பல்லு வஞ்சு போயிடுது.